ஹலோ! இந்த புதிய ஏஐ பொருளாதார உலகத்துக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்போ நாம ஒரு விசித்திரமான காலகட்டத்துல இருக்கோம். நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு படிச்ச பட்டப்படிப்பும், அனுபவத்துக்காக பண்ண சம்பளம் இல்லாத இன்டர்ன்ஷிப்களும் இனி எடுபடுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா, தூங்கவே தூங்காத, சோர்வடையாத ஒரு சாட்பாட் கிட்ட நம்ம வேலைவாய்ப்பு தோற்க போற ஒரு புது சகாப்தத்துல நம்ம நுழைஞ்சிருக்கோம். பொதுவா எல்லாரும் ஒரு விஷயம் சொல்வாங்க. ஏஐ மனிதர்கள வேலையிலிருந்து தூக்காது, ஆனா ஏஐய பயன்படுத்துற மனிதர்கள் மற்றவர்கள தூக்குவாங்க அப்படின்னு. இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையில இது எப்படி இருக்கு தெரியுமா? டைட்டானிக் கப்பல பனிப்பாறை மூழ்கடிக்கல, கப்பலுக்குள்ள எதிர்பாராம நுழைஞ்ச தண்ணி தான் மூழ்கடிக்கலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிற புள்ளி விவரங்களை பார்த்தா இது வெறும் டெக்னாலஜி புரட்சி மாதிரி தெரியல. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இடையில நடக்கிற ஒரு ஹங்கர் கேம்ஸ் மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த கலேபரத்தை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க ஏஐயால தேவையற்றதா மாறிக்கிட்டு வர்ற 10 பட்டப்படிப்புகளை 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்கோம். இது மூலமா எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படுது, நாம எப்படி அடாப்ட் ஆயிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல பிசினஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறைகள். ஏஐ எப்படி பிசினஸ் டிகிரிகளோட அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்துன்னு பார்ப்போம். பேசிக் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங் வேலைகளை ஏஐ எப்படி சமாளிக்குதுன்னு பார்க்கறப்போ ஆச்சரியமா இருக்கு. முன்பெல்லாம் ஜூனியர் அனலிஸ்ட்கள் பல மணி நேரம் செலவழிச்சு உருவாக்குற அந்த கார்ப்பரேட் வார்த்தைகளை ஏஐ வெறும் சில நொடிகள்ல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா உருவாக்கிடுது. யோசிச்சு பாருங்க, 50 சோஷியல் மீடியா கேப்ஷன்களை வெறும் 4 செகண்ட்ல ஜெனரேட் பண்ணிடுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டிங்னாலே தனித்திறன் நினைச்சுக்கிட்டு இருந்த பல ஆரம்ப நிலை வேலைகள் வெறும் டெம்ப்ளேட்களை நம்பிதான் இருந்திருக்குங்கிற உண்மையை ஏஐ வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இதனால கம்யூனிகேஷன்ஸ் டிகிரிகளுக்கு வந்திருக்கிற ஆபத்து ரொம்பவே பெருசு. கம்பெனிக்குள்ள அனுப்புற இன்டர்னல் மெமோக்கள், பிஆர் இமெயில்கள், ஏன் ஒரு பெரிய டெக் சிஇஓ ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல தப்பா பேசி மாட்டிட்டார்னா அவருக்கான மன்னிப்பு அறிக்கையை கூட இப்போ ஏஐ ரொம்ப கச்சிதமா எழுதுது. அப்போ இந்த மாதிரி பேசிக் ரைட்டிங் வேலைகளை இனி மனுஷங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நிலைமை உருவாகிடுச்சு இல்லையா? ஆனா இங்கே தான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏஐ என்னதான் இந்த டெம்ப்ளேட் வேலைகளை அசால்ட்டா செஞ்சாலும் மனிதர்களுக்கான தேவை இன்னும் இருக்கவே செய்யுது. ஆனா நீங்க அதை எப்படி அணுகுறீங்கிறது தான் முக்கியம். ஒரு டெட் டாக் மேடையில பேசுற மாதிரி தத்துவமா பேசாம நிஜமான மனிதர்களை பிராக்டிக்கலா நிர்வகிக்க தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு வர ஒரு கிரைசிஸை சமாளிக்கிறது, மக்களை ஒருங்கிணைக்கிறது, முக்கியமா மனிதர்களோட ஈகோவை கையாள்றது, இந்த திறமைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்னி பிசினஸ் ஃபீல்ட்ல தாக்கு பிடிக்க முடியும். சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போவோம். வார்த்தைகள், மீடியா மற்றும் சட்டம். வாசிப்பதையும் எழுதுவதையும் மையமா வச்சு உருவாக்கப்பட்ட டிகிரிகளை ஏஐ எப்படி குறி வைக்குதுன்னு பார்க்கலாம். ஜேர்னலிசத்துல பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டையே நிரப்புற அளவுக்கு சாதாரண எஸ்இஓ ஆர்டிகல்களையும் செய்தி சுருக்கங்களையும் கவர்ச்சியான தலைப்புகளையும் ஏஐ சர்வசாதாரணமா உருவாக்குது. இதனால நியூஸ் ரூம்ல இருக்கிற என்ட்ரி லெவல் ரிப்போர்ட்டிங் வேலைகள் அப்படியே காணாம போயிட்டு இருக்கு. இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஆழமான புலனாய்வு இதழியல், அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங் பண்றதும் மக்கள் முழுசா நம்பக்கூடிய ஒரு தனித்துவமான குரலா நீங்க மாறதும் மட்டும்தான் ஒரே வழி. சட்டத்துறையில குறிப்பா பேரலீகல் மற்றும் ப்ரீலா படிப்புகளோட நிலைமை இன்னும் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. நம்மால புரிஞ்சிக்கவே கஷ்டமான சட்ட ஆவணங்களையும் கான்ட்ராக்டுகளையும் அக்குவேற ஆணிவேற பிரிச்சு மேயறதுல லீகல் ஏஐ ரொம்பவே பயங்கரமான வேகத்துல செயல்படுது. ஒரு காலத்துல பேப்பர் ஒர்க்கை மட்டுமே நம்பி இருந்த இந்த துறையில இப்போ நடுத்தர அளவிலான வேலை வாய்ப்புகள் ரொம்ப வேகமா குறைஞ்சுகிட்டே வருது. ஆக, லா மற்றும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த 2 துறைகளுமே இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. எந்த தலைப்பை கொடுத்தாலும் பக்கமா ரொம்ப ப்ரொஃபஷனலா எழுதுற திறனை ஏஐ வளர்த்துக்குச்சு. அதனால உங்க கெரியரை காப்பாத்திக்கணும்னா சட்டத்துறையில நீதிமன்ற வியூகங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள்ல நீங்க அதிக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ஆங்கில இலக்கியம் படிச்சவங்க உங்க கதை சொல்ற திறனை யூஎக்ஸ் ரைட்டிங் மற்றும் டிஜிட்டல் மீடியாவோட சேர்த்து பயன்படுத்த பழகிக்கணும். அடுத்ததா நம்ம 3வது களம், கணக்கு, டெக்னாலஜி மற்றும் டிசைன். எப்போதிலிருந்தோ ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நினைக்கப்பட்ட துறைகளோட தற்போதைய நிலைமையை பார்க்கலாம். அக்கவுண்டிங் துறை இப்போ தன்னோட செல்ஃப் செக் அவுட் காலத்துக்குள்ள நுழைஞ்சிடுச்சுனே சொல்லலாம். ரூல்ஸை பேஸ் பண்ணி செய்யப்படுற சாதாரண டேட்டா என்ட்ரி வேலைகளை இப்போ சாஃப்ட்வேர்களே செகண்ட்ல செஞ்சு முடிச்சிடுது. அதனால இன்னும் டேட்டா வரலையேன்னு டென்ஷன் அனுப்பப்படுற இமெயில்களுக்கு இனி அவசியமே இருக்காது. மொத்தத்தையும் மெஷின்களே பார்த்துக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபைனான்ஸ், அப்புறம் கிராஃபிக் டிசைன், இந்த டிகிரிகளை மேப் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். பேசிக் கோடிங், ஜூனியர் லெவல் அனாலிசிஸ், டெம்ப்ளேட் டிசைனிங் மாதிரியான சலிப்பூட்டுற வேலைகளை ஏஐ முழுசா முழுங்கிடுது. ஆனா பெரிய லெவல்ல சிக்கல்களை தீர்க்கிற ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜியை அது மனிதர்கள்கிட்டயே விட்டுடுது. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கான தேவை இன்னும் முழுசா அழிஞ்சல.
உதாரணத்துக்கு ஒரு பணக்கார கிளையண்ட் வந்து நான் பாலி தீவுக்கு ட்ரிப் போனதை லீகலா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா காட்ட முடியுமா அப்படின்னு ரொம்ப நுட்பமான விசித்திரமான ஒரு டாக்ஸ் கேள்வியை கேட்கறான்னு வச்சுக்கோ. அதுக்கு பதில் சொல்ல கண்டிப்பா ஒரு மனிதர் வேணும். ஃபைனான்ஷியல் அட்வைசிங் மற்றும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல மனிதர்களோட பங்கு இன்னும் ரொம்பவே அவசியமா இருக்கு. இன்னைக்கு டெக் துறையில இருக்கிற ஃபவுண்டர்கள் தங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு கனவை ஏஐ கிட்ட சொன்னாலே போதும், வேலை செய்யற ஒரு புரோட்டோடைப்பை அது உடனே ரெடி பண்ணி கொடுத்துருது. இருந்தாலும் டாப் லெவல்ல இருக்கிற எலைட் இன்ஜினியர்கள், சிஸ்டம் ஆர்கிடெக்ட்கள், சைபர் செக்யூரிட்டி நிபுணர்கள், அப்புறம் ஏஐயை ஒரு டூலா பயன்படுத்துற கிரியேட்டிவ் டைரக்டர்கள் தான் இந்த துறையில தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க. சரி, நாம இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இண்டஸ்ட்ரி மாற்றங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து உங்க கரியருக்கான ஒரு தெளிவான சர்வைவல் கைடை இப்போ பார்க்கலாம். இந்த 10 விதமான டிகிரிகளோட அடிப்படை வேலைகளை ஏஐ எப்படி தவிடுபொடியாக்குதுன்னு பார்த்த பிறகு உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அப்போ பல லட்சம் செலவு செஞ்சு படிக்கிற காலேஜ் டிகிரியே இனி வேஸ்டா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அதுக்கான பதில் நிச்சயமா இல்ல. ஆனா வெறும் டிகிரி மட்டும் இனி உங்க எதிர்காலத்தை காப்பாத்தாது. நீங்க வேலை செய்யற இடத்துல மத்த எல்லாரையும் விட அந்த மெஷின்களை, அதாவது ஏஐய யார் ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க எதிர்காலம் இருக்கு. ரோபோட்ஸ் இயக்குறவரா நீங்க மாறணும், ரோபோட்ஸால ரீப்ளேஸ் செய்யப்படுறவரா இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஏஐ உலகத்துல ரோபோட்ஸை விட ஒரு படி மேல நிக்க நீங்க தயாரா?